வணக்கம். என்னுயிரே செல்லம்மா ப்ரோமோ எபிசோட். சரி, என்னவோ கேட்டுட்டு இருந்தியே என்று அவன் கேட்க, அதுவா, உங்கள் திங்ஸ் எல்லாம் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க என்று அவள் சமாளிக்க, அது இல்லை, நீ பொண்ணுக்கிட்ட என்னவோ கேட்டுட்டு இருந்தியே. தேவா தன் கண்களை சுருக்கியபடியே கேட்க, இந்தாங்க முதல்ல இந்த ஜூஸை குடிங்க என்று அவள் ஜூஸை நீட்ட, அவள் காதோறும் சுருண்டு கிடந்த கூந்தலை ஒதுக்கி விட்டவன் அவளையே பார்த்தபடி ஜூஸை வாங்கி கொண்டான். சரி, இப்போ சொல்லு என்று அவன் சொல்ல, என்ன சொல்லணும் என்று அவள் எதிர்கேள்வி கேட்க, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அது தாரா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன் என்று அவள் திக்கி திணறி கேட்க, ஓ, கரண் சொன்னான், எனக்கும் தாராவுக்கும் கல்யாணம்னு அந்த இன்விடேஷனை பார்த்த பிறகுதான் நீ அமெரிக்கா போகிறதுக்கே சரின்னு சொன்னியாமே. தேவா கேட்க, ரதி ஆமாம் என்று தலையசைத்தாள். அமெரிக்கா போக ஒத்துக்கிட்ட நீ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு ஒரு வாட்டி பார்த்துருக்கலாமே. ஆமாம், என்னை பற்றி நீ என்ன நினச்ச? பார்த்த பொண்ணுங்களையெல்லாம் தாலி கட்டி பொண்டாட்டியா ஆக்கிக்க ஆசைப்படுறவன்னா? அவன் குரல் மாற்றத்தை வைத்தே அவன் டென்ஷனாகி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ரதி, தேவா ப்ளீஸ், நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேண்டாமே. இனிமே நான் இங்கே உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் என்று அவள் சொல்ல, என் கூட இருக்க போறியா? புரியல. என் கூட இருக்க போறியா இல்லை என் பொண்டாட்டியா இருக்க போறியா? அவன் தெளிவாக கேட்க, உங்கள் பொண்டாட்டியா இங்கேயே இருக்க போகிறேன், போதுமா என்று அவன் முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்தவாறே அவள் சொல்ல, நிஜமாவா? நாளைக்கே உன் அப்பாவோ அம்மாவோ இல்லை உன் அண்ணனோ உன்னை தேடி வந்து கூப்பிட்டா என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே என்று கேட்டவன் அவள் பதிலை எதிர்பார்த்து நிற்க, போக மாட்டேன் என்று அவள் சொல்ல, சத்தமா சொல்லடி, காது கேட்கல என்று அவன் சொல்ல, இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் அவள் சத்தமாக சொல்ல, நீ சொல்றத நான் நம்பணும்னா இப்பவே என்னை கட்டி பிடிச்சு என் கன்னத்துல ஒரு முத்தம் கொடு, நான் நம்புறேன் என்று சொன்னவன் தன் கையில் இருந்த ஜூஸை குடித்துவிட்டு கிளாஸை டேபிளின் மீது வைத்தான்.